திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கொரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம். எல்லாமே அவரிலிருந்து வந்தன, நாம் அவருக்காக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். மனோவாவிடம் தேவதூதன், நீ சொன்ன வார்த்தையின்படி நீ என்னை இங்கு இருக்கச் சொல்லுகிறாய். நான் இருக்கிறேன், ஆனால் நீ சமைத்து கொண்டு வருகிற உணவை நான் புசியேன் என்று சொல்லி தேவதூதன் சொல்கிறான். அவன் தேவதூதன் சொன்ன அந்த நல்வார்த்தைகளை மனோவா கேட்டு, நாங்கள் உனக்காக ஒரு வெள்ளாட்டுக்கிடாயை அடித்து சமைத்து கொண்டு வருகிறோம், நீ இங்கேயே இரும். ஆனால் தூதனானவன் வருகிறான். ஒரு திருக்குடும்பம், கிறிஸ்துவுக்கு அன்பாக வாழ்ந்து வந்த குடும்பம். அந்த திருக்குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் என 4-5 நபர்கள் வாழ்ந்துகிறார்கள். ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான குணங்களை உடையவர்களாக இருப்பினும், குடும்பம் என்ற ஐக்கியத்திலே வரும்பொழுது அவர்கள் ஒரே சிந்தையுடைய மக்களாக 5 பேரும் வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு நாள் குடும்பத்திற்கு புதிதாக 6வது நபராக ஒருவர் வருகிறார். அவர் வந்து அந்த இல்லத்திலே பிரவேசிக்கும் பொழுது அனைவரும் அவரை ஏற்கவில்லை. குடும்பத் தலைவன் அவரை ஏற்கிறான், மனைவி அந்த 6ஆம் நபரை ஏற்கவில்லை. பிள்ளைகளில் 3 ஏற்கிறார்கள், ஒருவர் மறுக்கிறார்கள். பல சிந்தனைகளோடு காணப்பட்ட அந்த குடும்பத்தில் 6வது நபராக வந்த அந்த மனிதர் யார் என்று சொன்னால், கடவுள் பிரசன்னராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே அநேக நேரங்களிலே தேவதூதன் வருகிறார், தேவதூதன் வெளிப்படுகிறார், தேவதூதன் நம்முடைய காரியங்களை குறித்து தரிசனம் தருகிறார், நம்மோடு பேசுகிறார் என்ற உணர்வு அற்ற நிலைக்கு காரணம் நம்மில் உள்ள அவசரமான வாழ்க்கை, நம்மில் உள்ள பேராசை, நம்மில் உள்ள நிர்விசாரமான எண்ணங்கள், நம்மில் உள்ள வாய் மீறல்கள். இவைகள்தான் காரணம். அந்த குடும்பத்தில் உள்ள 5 நபர்களிலே 6ஆம் நபரை ஏற்க மறுப்பது தேவதூதன் கடவுள் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு புதிய படைப்பு. நம்முடைய குடும்பங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக, செல்வமாக, பொருளாக, பணமாக, வாழ்வின் உயர்வாக, பிள்ளைகளுடைய உயர்ந்த நிலையாக அவர் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும்போது கடவுளை போற்றுகிறோம். தீமையான காரியங்கள் வரும்பொழுது கடவுளை நாம் துன்பப்படுத்தி அவரை முணுமுணுக்கிற மக்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, கடவுளுடைய தூதன் என்று மனோவா அறியாதபடி இந்த காரியத்தை சொன்னதினாலே தேவதூதன் அவனோடு கூட பேசுகிறான். இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ முறை கடவுள் தூதர்களை, தேவதூதர்களை அனுப்பி இருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றமாக, ஆசீர்வாதமாக அனுப்பியிருக்கிறார். அவர்களை நாம் இனம் கண்டுகொள்ளக்கூடிய இருதயம், விசுவாசம், நம்பிக்கை இவைகள் நம்மிலே நிலைத்திருந்தால் நிச்சயமாக அந்த உறவை, அந்த நபரை நாம் யார் என்று இனம் கண்டுகொள்ள முடியும். கடவுள் என்னை விட்டு விட்டார், உபாகமம் 1:5, நான் உன்னை விட்டு உலகாமலும் உன்னை கைவிடாமலும் இருப்பேன், நீ என்னால் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி வாக்குரைத்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியான தூதர்களை அனுப்புகிறார்.
அவ்வப்போது நம்முடைய சிந்தையிலே உதிக்கிற புதிய புதிய எண்ணங்கள், எதிர்காலத்தை குறித்த சிந்தனைகள், இவை எல்லாமே தூதரால் கொடுக்கப்படுகிற ஒரு வெளிப்பாடுகள். அதை நாம் அப்படியே அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கைக்கு வளமுள்ளதாக, பாதையாக, பிரசன்னமாக, உயர்வாக நாம் ஒப்பு கொடுப்போமே என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே சிறப்புள்ளதாக, பாதுகாப்பானதாக, ஆசீர்வாதம் நிறைந்ததாக, அநேகர் அண்ணாந்து பார்க்கிற ஒரு குடும்பமாக, ஆபிரகாமின் சந்ததியாக, இவர்களும் இஸ்ரவேல் சந்ததியார் என்று சொல்கிற ஒரு இஸ்ரவேலின் குடும்பமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளில் எங்களுடைய சிந்தைகளிலே வருகிற அந்த எண்ணங்கள், வெளிப்பாடுகள், வார்த்தைகள் எல்லாமே தூதர்கள் மூலமாக வெளிப்பட்டது. அதை நாங்கள் தெளிவாய் அறிய வேண்டும், புரிய வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்களுக்கு தருகிறீர். அந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்க எங்களுக்கு ஆற்றலை, அருளை தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தையாய்